உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலும் நம்முடைய அன்பின் கர்த்தரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினாலும் கிறிஸ்துவுக்குள்ளான என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, தேவனுடைய பெரிய கிருபையில மீண்டுமாக அவருடைய பரிசுத்த சமூகத்திலே நாம் சபையாராக ஒன்று கூடி வரவும் தேவனுடைய விளையாடப்பட்ட சத்திய வார்த்தைகளை நாம் தியானிக்கவும் கிருபை பாராட்டின நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடையாக நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் நாம் எடுத்துக் கொள்வோம். அன்பானவர்களே, நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய பாடுகள் மற்றும் மரணத்தையும் அதுல நம்ம அனைவருக்கும் இருக்கக்கூடிய பங்கையும் நினைவு கூறக்கூடிய இந்த காலப்பகுதியில அதற்குரிய சத்தியங்களை நாம தியானிச்சு நம்மளை பரிசுத்தப்படுத்தி அந்த அப்பத்திலும் பாத்திரத்திலும் நாம் பங்கு பெறுவதற்கு நம்மளை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு அது போன்ற சத்தியங்களை நம்ம தியானிச்சுட்டு வரோம். அன்பானவர்களே, அந்த வகையில நம்முடைய ஆண்டவருடைய பூமிக்குரிய வாழ்நாட்களினுடைய இறுதி பகுதியில நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை இன்றைய நாளின் பாடத்துல நம்ம தியானிக்கலாம். இன்றைய நாளின் பாடத்தின் தலைப்பு சகோதரர் அறிவித்தவனமாக நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த பாடத்திற்கு ஆதாரமான வசன பகுதிகள் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் அந்த ஆதார வசனமாக காணப்படுது. அன்பானவர்களே, இந்த யோவான் 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16, 17 இந்த அதிகாரங்கள் ஃபுல்லாவே நமக்கு தெரியும். கர்த்தர் இயேசு தம்முடைய சீஷர்களை ஆறுதல் படுத்துவதற்காக பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரர்களே, இப்போ இந்த 14ஆம் அதிகாரத்துல 1லிருந்து 14 வசனங்களை இந்த பாடத்திற்கு ஆதாரமாக சகோதரர் கொடுத்திருக்கிறாங்க. இந்த பாடத்துக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களை பத்தி நம்ம தியானிக்கலாம். ஒரு வசனம் படிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் வசனம் 4 மற்றும் 5. யோவான் 13ஆவது அதிகாரம் வசனம் 4 மற்றும் 5. போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அன்பானவர்களே, யோவான் 14ஆம் அதிகாரம் எந்த மாதிரி சூழ்நிலையில கர்த்தர் இயேசு பேசுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, நம்ம வசனத்துல வாசிச்சோம். ஆண்டவர் போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அப்போ இந்த சம்பவம் நமக்கு தெரியும். கர்த்தர் இயேசு மேல் வீட்டர்ல சீஷருடைய பாதங்களை கழுவுறாங்க. இந்த விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வசனம் படிக்கலாம். அதே 13ஆம் அதிகாரத்துல வசனம் 21 படிக்கலாம். 13ஆவது அதிகாரம் வசனம் 21. இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். அன்பானவர்களே, இந்த மேல் வீட்டர்ல வச்சு சீஷருடைய பாதங்களை கழுவுனதுக்கு அப்புறமா கர்த்தர் இயேசு என்ன பண்றாங்கன்னா, உங்கள ஒருத்தர், இந்த 12 பேர்ல ஒருவர் தான் என்ன பண்ண போறாருன்னா காட்டி கொடுக்க போறாரு அப்படின்னு ரொம்ப துக்கத்தோட ஆவியில கலங்கி இந்த வார்த்தைகளை சொல்றாங்க. தொடர்ந்து அதுல 26 மற்றும் 27 படிக்கலாம். மத்தேயு 26ஆவது அதிகாரம் வசனம் 27. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். சிஸ்டர், யோவான் 13ஆம் அதிகாரம் 26. சாரி யோவான் 13 26 27. இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அன்பானவர்களே, யோவான் 14ஆம் அதிகாரத்துல எந்த மாதிரி சூழ்நிலைகள்ல கர்த்தர் இயேசு பேசுறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வசனங்களை படிக்கிறோம். மேல் வீட்டர்ல ஆண்டவர் பஸ்கா அனுசரிக்கிறாங்க. 2வது சீஷருடைய பாதங்களை கழுவுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, உங்கள ஒருத்தர் என்னை காட்டி கொடுப்பாரு அப்படின்னு ரொம்ப வேதனையோட சொல்லிட்டு அந்த துணிக்கையை தோய்த்து யூதாஸ் கிட்ட கொடுக்குறாங்க.
யூதாஸ் வந்து அதை வாங்கிட்டு அவர் கிளம்பி போறாரு. சாத்தான் யூதாஸ்குள்ள புகுந்தார் அப்படின்னு வசனம் படிக்கிறோம். இந்த விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான சம்பவம் பேசுறாங்க பாருங்க, வசனம் படிக்கலாம். அதுலயே 38வது வசனம். வசனம் 38. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அன்பானவர்களே, இந்த விஷயம் நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் பேதுரு வந்து என்ன பண்றாருன்னா, ஆண்டவரை வந்து 3 முறை மறுதலிப்பார் அப்படிங்கிற விஷயத்த கர்த்தர் இயேசு முன்கூட்டியே அங்க வந்து தெரிவிக்கிறாங்க. அப்போ பாருங்க, கர்த்தர் இயேசு என்ன சொல்றாங்கன்னா, அந்த சீஷருடைய பாதங்கள் எல்லாம் மேல் வீட்டர்ல கழுவுனதுக்கு அப்புறமா உங்கள ஒருத்தர் என்னை காட்டி கொடுப்பாருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பேதுரு, நீங்க என்ன 3 முறை மறுதலிப்பீங்க அப்படின்றாங்க. என் நிமித்தம் இந்த ராத்திரியில நீங்க எல்லாரும் இடர் அடைவீங்க. இந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது உண்மையிலே அந்த சீஷர்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா, ரொம்ப ரொம்ப பயமாயிடுச்சு. ரொம்ப ஒரு குழப்பத்துக்குள்ள போயிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, அன்பானவர்களே, இவங்களுடைய அந்த கடைசி அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய அனுபவத்த நம்ம திரும்பி பார்க்கும்போது, அன்பானவர்களே, இவங்க எல்லாருமே அவங்கவங்களுடைய ஊர்ல இருந்தாங்க. அவங்களுடைய வீடு, வேலை, தொழில் அப்படின்னு இருக்கும்போது, பாருங்க, திடீர்னு ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா, "மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருச்சு" அப்படின்னு யோவான் ஸ்நானகன் வந்து அந்த பிரசங்கம் பண்றாரு. அந்த பிரசங்கத்தை கேட்டு ஈர்க்கப்பட்டு தான் அதுக்கப்புறம் இப்ப கர்த்தர் இயேசு கிட்ட வந்திருக்கிறாங்க. இவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி, மேசியா அப்படின்னு சொல்லி இப்போ கர்த்தர் இயேசு கூட வந்திருக்கிறாங்க. இப்ப அன்பானவர்களே, கர்த்தர் இயேசு தான் மேசியான்னு நம்பி அவங்களுடைய வேலை, ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தர் இயேசு அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பாரு. நம்ம எல்லாம் அவரோடு கூட சிங்காசனத்துல உட்காருவோம், ஆளுகை பண்ணுவோம். இதெல்லாம் நம்பிதான் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வந்திருக்கிறாங்க. இப்ப திடீர்னு கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா, நான் மரிக்க போறேன். மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில ஒப்பு கொடுக்கப்படுவாரு. உங்கள ஒருத்தர் என்ன காட்டி கொடுப்பாரு. ஒருத்தர் மறுதலிப்பாரு. இந்த ராத்திரியில நீங்க எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீங்க. இந்த வார்த்தைகள்லாம் சொல்லும்போது, அந்த சீஷர்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா, ரொம்ப குழப்பத்துக்குள்ள போயிட்டாங்க. ரொம்ப கலங்கி போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் கர்த்தர் இயேசு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கழுதையில வச்சு எருசலேமுக்குள்ள வர்றாங்க. அப்படி வரும்போது அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? வசனம் அதையும் படிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரத்துல 12 மற்றும் 13. யோவான் 12வது அதிகாரம் வசனம் 12 மற்றும் 13. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அன்பானவர்களே, பாருங்க, ஒரு 4, 5 நாளுக்கு முன்னாடி தான் கர்த்தர் இயேசுவ கழுதையில ஏற்றி சொல்றாங்க பாருங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னு ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்போ கர்த்தர் இயேசுதான் மெஸ்ஸியா, அவர்தான் இஸ்ரேலின் ராஜா, அவர் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் அப்படின்லாம் நம்பிதான் அவங்க வந்திருக்கிறாங்க. திடீர்னு கர்த்தர் இயேசு நான் மரிக்க போறேங்கிறாங்க, உங்களெல்லாம் விட்டுட்டு நான் போக போறேன்றாங்க. இதெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப குழப்பமாயிருச்சு. நம்ம தான் ஒருவேளை உண்மையிலேயே கர்த்தர் இயேசு மெஸ்ஸியாவா? இல்ல நம்ம தான் தவறா புரிஞ்சுக்கிட்டோமா? இல்ல நம்ம ஏமாற்றப்பட்டுட்டோமா? இந்த மாதிரி பல கேள்விகள் அந்த சீஷர்களுக்குள்ள அங்க போக ஆரம்பிச்சது. அப்ப இந்த மாதிரி இந்த சீஷர்கள் ரொம்ப கலங்கி போய் ரொம்ப குழப்பத்துல இருக்கும்போது தான் கர்த்தர் இயேசு இந்த யோவான் 14ஆம் அதிகாரத்தை அந்த சீஷர்களை வந்து ஆறுதல் படுத்துவதற்காக அங்க பேசக்கூடிய வார்த்தைகளாக நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, 1வது வசனம் படிக்கலாம். யோவான் 14:1. யோவான் 14வது அதிகாரம் வசனம் 1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எனக்கு அந்த சீஷருடைய இருதயம் வந்து ரொம்ப கலங்கி போயிடுச்சு இல்லைங்களா? ரொம்ப குழப்பத்துல இருக்கிறாங்க. நம்ம நம்ம நினைச்சதெல்லாம் உண்மைதானா? இல்ல நம்ம ஏமாற்றப்பட்டுட்டோமா? ஆண்டவருடைய பிரசங்கம், அவருடைய அற்புதங்கள்லாம் பார்த்து நம்ம தான் ஏமாந்துட்டோமா? இந்த மாரி பல கேள்விகள், குழப்பங்கள் அந்த சீஷர்களுக்குள்ள அங்க போயிட்டு இருந்துச்சு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாங்க, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம கவனிக்கிறோம், அன்பானவர்களே. அப்போ இந்த சீஷர்களுக்கு பிதாவாகிய தேவன் மேல விசுவாசம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா விசுவாசம் இருந்துச்சு. எப்போ அவங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சு தேவன் மேல அப்படின்னு பார்க்கும்போது, அன்பானவர்களே, அவங்க கர்த்தர் இயேசு கூட வர்றதுக்கு முன்னாடி, கர்த்தர் இயேசு தான் மெஸ்ஸியான்னு தெரிஞ்சுக்கிட்டு, கர்த்தர் இயேசுவை பின்பற்றி வர்றதுக்கு முன்னாடியே அவங்க தேவன் மேல விசுவாசம் வச்சிருந்திருக்கிறாங்க. தேவனுக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. தேவனுடைய ராஜ்யம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பி இருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் இயேசுவை பின்பற்றுவதற்கு முன்னாடி இருந்தே அவங்க தேவன் மேல விசுவாசத்தோட தான் இருக்கிறாங்க.
அப்படி விசுவாசமா இருந்ததுனாலதான் பாருங்க அந்த ராஜ்யம் கண்டிப்பா வரும் அப்படின்னு நம்பிட்டு இருந்ததுனாலதான் பாருங்க வனாந்திரத்துல திடீர்னு ஒருத்தர் கூப்பிடுறாரு, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாயிருச்சு அப்படின்னு பிரசங்கம் பண்ணும்போது எங்கேயோ இருக்கிறாங்க இந்த சீஷர்கள் அப்போஸ்தலர்கள். அங்க இருந்து என்ன பண்றாங்கன்னா பல மைல் தூரம் டிராவல் பண்ணி இந்த யோவான் ஸ்நானகன் என்ன பேசுறாரு அப்படின்னு கேட்கறதுக்காக அவங்க வர்றாங்க. அப்படி வந்து அந்த ராஜ்யத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ராஜ்யத்துல பங்கடையணும் அப்படிங்கிறதுக்காக யோவான் ஸ்நானனுடைய சீஷரா மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த யோவான் ஸ்நானகன் தான் என்ன பண்றாருன்னா, இவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, நான் மேசியா கிடையாது, இவர்தான் மேசியா அப்படின்னு ஆண்டவரை கை காட்டும்போது அந்த அப்போஸ்தலர் என்ன பண்றாங்கன்னா யோவான் ஸ்நானனை விட்டுட்டு கர்த்தர் இயேசுவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த அப்போஸ்தலர்கள் கர்த்தர் இயேசு கூட தொடர்புல வரதுக்கு முன்னாடியே அன்பானவர்களே அவங்க தேவன் மேல அதிகமான விசுவாசமும் நம்பிக்கையும் உள்ளவங்களா இருந்திருக்கிறாங்க. தேவனுடைய அந்த ராஜ்யம் பத்தின வாக்குத்தத்தங்களை அவங்க நம்பி இருக்கிறாங்க. தேவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சூழலை இப்போ தேவனிடத்துல விசுவாசமா இருங்கன்னா அவங்க ஏற்கனவே விசுவாசமா தான் இருக்கிறாங்க. இன்னுமே அவங்க விசுவாசத்துல இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு இருந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவன் மேல உள்ள விசுவாசத்துல இவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அந்த விசுவாசம் அவங்களுக்கு உறுதியா இருக்குது. ஆனா இப்போ இவங்களுக்குள்ள வந்த கேள்வி என்னன்னா, கர்த்தர் இயேசு சம்பந்தப்பட்ட விஷயத்தான், உண்மையிலேயே கர்த்தர் இயேசு மெசியா தானா, இல்ல நம்ம தான் அவருடைய அற்புதத்தை பார்த்து ஏமாந்துட்டோமா, அற்புதங்களை பார்த்து, அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் அங்க போக ஆரம்பிக்குது. ஏன்னா இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, மேசியா வந்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பாரு, இந்த 3 வருஷத்துக்கு அப்புறமா அவங்களோட கூட சிங்காசனத்துல உட்கார்ந்து ஆளுகை பண்ணுவோம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப திடீர்னு கர்த்தர் இயேசு நான் மறிக்க போறேன், உங்களெல்லாம் விட்டு போக போறேன், இதெல்லாம் சொல்லும் போது அந்த சீஷர்களால இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. அன்பான சகோதர சூழலை அப்ப இந்த குழப்பம் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அன்பானவர்களே கர்த்தர் இயேசு மேல அவர்தான் மெசியா அப்படிங்கிற அந்த விசுவாசத்துல ஒரு ஒரு குறைவுபட்ட நிலை வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும் அப்போ வந்து பரிசுத்த ஆவி கொடுக்கப்படலை. ஏன்னா கர்த்தர் இயேசு மறிக்கணும், அவர் பரமேறி போகணும், தேவனிடத்துல போய் தன்னுடைய பலியை சமர்ப்பிக்கணும். அந்த பலியை தேவன் ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளமா தான் பெந்தேகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவி கொடுக்குறாங்க இல்லையா? அப்ப இதெல்லாம் இந்த பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் சீஷர்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் புரியும். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, மற்ற யூதர்கள் மாதிரி நினைக்கிறாங்க, கர்த்தர் இயேசு இப்பவே அவருடைய ராஜ்யத்தை ஆரம்பிப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா ராஜ்யம் வரும், ஆனா அது வந்து 2ஆம் வருகையில தான். கர்த்தர் இயேசு 1ஆம் வருகையில வந்தது ஈடுபலி கொடுக்கறதுக்காகத்தான். அப்படி கொடுத்து ஒரு சிறுமந்தை வகுப்பாரை தேர்ந்தெடுக்கணும், அவர்கள் மூலமாக தான் கர்த்தர் இயேசு 2ஆம் வருகையில அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பாரு. இந்த விஷயங்கள்லாம் சீஷர்கள் பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ பாருங்க, இப்போ அந்த சீஷர்களுக்கு வந்து இப்போ புரியல, இந்த கரண்ட்ல அவங்களுக்கு புரியல, இப்பவுமே ராஜ்யம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப கர்த்தர் இயேசு இவங்க எல்லாம் விட்டுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே இவர் மெசியாவா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம்லாம் வருது. அப்போ அன்பானவர்களே இதெல்லாம் கர்த்தர் இயேசு என்ன பண்றாங்கன்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க டீட்டெயிலா சொல்லல அப்போஸ்தலர்களுக்கு. ஏன்னா சொன்னா அவங்களுக்கு புரியாது, இந்த தெய்வத்தினால ஆட்டோமேட்டிக்கா அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. அதனால இப்போ இந்த அப்போஸ்தலர்களுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் தேவை. அதனாலதான் கர்த்தர் இயேசு என்ன பண்றாங்கன்னா அவங்களை ஆறுதல் படுத்தக்கூடிய சில வார்த்தைகளை அங்க பேசுறதாக நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப சொல்றாங்க தேவனிடத்துல விசுவாசமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா தேவன் மேல ஆல்ரெடி விசுவாசமா தான் இருக்கிறாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தேவன் மேல விசுவாசமா தான் இருக்கிறீங்க, அவருடைய திட்டம் கண்டிப்பா நிறைவேறும், அந்த ராஜ்யம் கண்டிப்பா வரும் அப்படிங்கிற உங்களுடைய விசுவாசத்தை தொடர்ந்து காத்துக்கோங்க, அந்த விசுவாசத்துல இருந்து பின்வாங்கிறாதீங்க, அந்த விசுவாசத்திலேயே தொடர்ந்து போய்கிட்டே இருங்க. அப்படி தொடர்ந்து தேவன் மேலையும் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் நீங்க விசுவாசம் வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் தேவனிடத்துல விசுவாசமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னிடத்திலையும் விசுவாசமா இருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அப்போ அன்பானவர்களே கர்த்தர் இயேசு என்ன பண்றாங்கன்னா, இப்போ உங்களெல்லாம் விட்டுட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த அப்போஸ்தலர் வந்து ரொம்ப குழம்பி போயிருக்கிறாங்க. இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, நீ என் மேல விசுவாசமா இருங்க, நான் போறதே உங்களுடைய நன்மைக்காக தான் நான் போறேன். இப்ப எதுக்காக போறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அது உங்கள் நிமித்தமா தான் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில விஷயங்களை சொல்றாங்க. வாசிக்கலாம் யோவான் 14ஆம் அதிகாரத்துல 2, 3 வசனம். யோவான் 14வது அதிகாரம் வசனம் 2 மற்றும் 3. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன்.
அன்பானவர்களே, இப்போ கர்த்தர் இயேசு பாருங்க, நான் எதுக்காக போறேன் அப்படின்னா, உங்களுடைய நன்மைக்காக தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்றாங்க. என் பிதாவின் வீட்ல அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது. அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேனே. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ரெடி பண்றதுக்காக தான் நான் போறேன். அப்போ உங்கள் நிமித்தம் தான் நான் போறேன். உங்களுடைய நன்மைக்காக தான் நான் போறேன். போயிட்டு உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு, மறுபடியும் நான் திரும்பி வர்றேன். திரும்பி வந்து உங்கள என்ன பண்றேன்? என் கூட கூட்டிட்டு போயிடுறேன். அப்படின்னு சொல்லி கர்த்தர் இயேசு சொல்றாங்க இல்லைங்களா? ஆனா அன்பானவர்களே, இப்போ கர்த்தர் இயேசு பாருங்க அந்த சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம கவனிக்கும்போது, நான் போறேன் அப்படிங்கிறாங்க. போயிட்டு திரும்பி வர்றேன் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? ஏதோ கடைக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்ன மாரி சொல்றாங்க. ஆனா பாருங்க கர்த்தர் இயேசு மரிச்சு, உயிர்த்தெழுந்து பரமேறி போயிட்டு, திரும்ப எப்போ ரிட்டர்ன் திரும்பி வருவாங்க? இடையில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1800 வருஷம் இருக்கு இல்லைங்களா? கிட்டத்தட்ட 1800 வருஷம் கேப் இருக்குது. ஆண்டவர் பரமேறி போயிட்டு, திரும்ப 2ஆம் வருகையில திரும்பி வர்றதுக்கு இடையில கிட்டத்தட்ட 18 நூற்றாண்டுகள் அவ்வளோ பெரிய கேப் இருக்குது. ஆனா கர்த்தர் இயேசு என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க. நான் போறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்த ரெடி பண்றேன். மறுபடியும் திரும்பி வந்து உங்கள என் கூட கூட்டிட்டு போயிடுறேன். அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அன்பானவர்களே, இந்த கர்த்தர் இயேசு பரமேறி போயிட்டு, இப்ப திரும்பி வர்றாங்க இல்லையா? 2ஆம் வருகையில. இடையில இருக்கிற அந்த 18 நூற்றாண்டு காலப்பகுதியில நடக்கக்கூடிய விஷயங்கள வந்து எதையுமே அந்த இடத்துல விளக்கி சொல்லல. அந்த கேப்ல சீஷர்களுக்கு வரக்கூடிய அவங்களுடைய விசுவாசத்துக்கான பரீட்சை, பொறுமைக்கான பரீட்சை, அவங்க கடந்து போகக்கூடிய அனுபவங்கள் இது எதையுமே ஆண்டவர் அந்த இடத்துல பேசல. ஏன் பேசலன்னா, பேசினா அவங்க கூட கொஞ்சம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்க கலக்கம் அடைஞ்சிருவாங்க. அதனால இந்த விஷயங்கள அவங்க தவிர்த்துறாங்க. அப்படி தவிர்த்துட்டு பாருங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிதாவின் வீட்ல அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம பாருங்க சகோதரர் குடுக்குறாங்க, பிதாவினுடைய வீடு அப்படின்னா என்ன? அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பிதாவினுடைய வீடுனா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஹோல் யுனிவர்ஸுமே பிதாவினுடைய வீடு தான். இந்த முழு அண்ட சராசரமே தேவனுடைய வீடாகத்தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏசாயால படிக்கிறோம் இல்லையா? "வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி பாதப்படி" அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லக்கூடிய அடையாளத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் படிக்கிறோம். அப்போ வானம் அவருடைய சிங்காசனமும், பூமி அவருடைய பாதப்படியாகவும் அடையாளத்துல பேசப்படுது. அப்போ இந்த முழு அண்ட சராசரமுமே தேவனுடைய வீடாகத்தான் இருக்குது. அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே. இப்ப அங்க போயிட்டு என்ன பண்றேன்னா, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்த நான் ரெடி பண்றேன். ரெடி பண்ணிட்டு, மறுபடியும் நான் மீண்டும் திரும்பி வந்து உங்கள என் கூட சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அன்பானவர்களே, இப்ப கர்த்தர் இயேசு போயிட்டு, பரமேறி போயிட்டு, இப்ப 2ஆம் வருகையில திரும்பி வர்றதுக்கு இடையில ஒரு நீண்ட காலப்பகுதி இருக்குது. கிட்டத்தட்ட 18 நூற்றாண்டுகள் அங்க இருக்குது. அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ இங்கதான் சகோதரர் சொல்றாங்க, உண்மையிலே இந்த இடைப்பட்ட காலப்பகுதி அந்த 18 நூற்றாண்டுகள் அப்படிங்கிறது, அது வந்து அது விசுவாசத்தினுடைய பார்வையில இருந்து பார்க்கும்போது, இது உண்மையிலே ஒரு பெரிய காலப்பகுதியா? அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பாருங்க கர்த்தர் இயேசு பரமேறி போனது கிபி 33 இல்லைங்களா? நமக்கு தெரியும். கிபி 33ல பரமேறி போறாங்க. திரும்ப ரிட்டர்ன் வர்றது 1874ல தான் 2ஆம் வருகையில வர்றாங்க. அப்ப இடையில இவ்வளவு பெரிய கேப் இருக்குது. 1800 வருஷங்கள் இருக்குது. ஆனா இது ஒரு நீண்ட காலப்பகுதியா? அப்படின்னு சொல்லி சகோதரர் கேட்கும்போது, இல்ல அப்படிங்கிறாங்க. ஏன்னு பார்க்கும்போது அன்பானவர்களே, ஃபர்ஸ்ட் நம்ம தேவனுடைய பார்வையில இருந்து பார்க்கலாம். தேவனுடைய பார்வையில இருந்து பார்க்கும்போது இது ஒரு பெரிய காலப்பகுதியா? அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லலாம்? கண்டிப்பா அந்த மாரி இல்ல இல்லைங்களா? ஏன்னா தேவனுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது அது 7000 வருஷம் இல்லைங்களா? தேவனுடைய திட்டத்தின்படி நம்ம பார்க்கும்போது, அந்த சிருஷ்டிப்பின் வாரங்கள் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாளுங்கிறது அது 7000 வருஷம். அப்போ தேவனுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது, அந்த கர்த்தர் இயேசு பரமேறி போயிட்டு செகண்ட் கமிங்ல திரும்பி வர்றது, அந்த இடைப்பட்ட காலப்பகுதி ஒரு பெரிய காலப்பகுதியான்னு கேட்டா, கண்டிப்பா தேவனுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது அப்படி இல்ல. சரி ஒருவேளை கர்த்தருடைய பார்வையிலிருந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, பாருங்க கர்த்தருடைய பார்வையில இது ஒரு நீண்ட காலப்பகுதின்னு கேட்டா, அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? கண்டிப்பா அது கூட இல்ல இல்லைங்களா? ஏன்னா வசனம் தெரிஞ்ச வசனம் தான் படிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 பேதுரு 3வது அதிகாரம் வசனம் 8. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். அன்பானவர்களே, அப்போ கர்த்தருடைய பார்வையில, ஆண்டவருடைய பார்வையில பார்க்கும்போது, அந்த 1800 வருஷம் அப்படிங்கிறது ஒரு நீண்ட காலப்பகுதியா அப்படின்னு கேட்டா, அப்படியும் இல்ல. அப்போ தேவனுடைய பார்வையில அது ஒரு பெரிய காலப்பகுதி இல்ல. கர்த்தர் இயேசுவினுடைய பார்வையில பார்க்கும்போது அது பெரிய காலப்பகுதி இல்ல. ஒருவேளை சீஷருடைய பார்வையில இருந்து பார்க்கும்போது, பாருங்க இப்ப மனுஷனுக்கு நமக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது 24 மணி நேரம் தான் இல்லைங்களா? அப்போ பாருங்க நமக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது 24 மணி நேரம் தான்.
ஆனா கர்த்தர் மாதிரியோ பிதாவின் தேவன் மாதிரியோ நம்ம இல்லை இல்லைங்களா? அப்போ நம்முடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது அல்லது சீஷருடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது உண்மையிலே இது ஒரு நீண்ட காலப்பகுதியா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சகோதரர் சொல்றாங்க. ஏன்னா பாருங்க, நம்மள யாராவது 1800 வருஷமா உயிரோட இருக்கிறோமா? அல்லது அப்போஸ்தலர்களே 1800 வருஷமா பூமியில இருந்தாங்களா? அப்படின்னா கண்டிப்பா யாருமே அப்படி இல்லை இல்லைங்களா? எல்லாருமே 50ல இருந்து ஒரு 100 வருஷத்துக்குள்ளேயே மேக்சிமம் அவங்க மறிச்சிடுறாங்க. அப்போ நம்ம ஒரு 18 நூற்றாண்டுகளாக யாருமே மாம்சத்துல உயிரோட இருக்கிறது இல்ல. அப்போ சீஷருடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது கூட இது ஒரு நீண்ட காலப்பகுதி இல்ல, அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ கர்த்தருடைய மரணத்துக்கும் அவருடைய 2ஆம் வருகைக்கும் இடைப்பட்ட காலப்பகுதி அது ரொம்ப சின்ன காலப்பகுதி தான் அப்படிங்கிற காரியத்தை அங்க சகோதரர் சொல்றாங்க. அதனால கர்த்தர் இயேசு என்ன பண்றாங்க, ஆனா அந்த இடைப்பட்ட காலப்பகுதியில சீஷர்கள் அநேக அனுபவத்துல கடந்து போகணும் இல்லைங்களா? அந்த 6 காலகட்ட சபை பரிசுத்தவான்களும் அநேக பரீட்சைகளுக்குள்ள, பொறுமைக்கான பரீட்சை, விசுவாசத்துக்கான பரீட்சைக்குள்ள கண்டிப்பா அவங்க கடந்து போகணும். ஆனா அந்த விஷயங்கள்லாம் கர்த்தர் இயேசு அங்க பேசல. ஏன்னா மறுபடியும் மறுபடியும் அவங்கள அவங்கள கலக்கமடைய வைக்கிறதுக்கு கர்த்தர் இயேசுவுக்கு வந்து விருப்பம் இல்லை இல்லைங்களா? அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்காக தான் இவ்வளவு விஷயங்களை பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால அதெல்லாம் தவிர்த்துட்டாங்க. இப்ப மறுபடியும் நம்ம வசனம் தொடர்ந்து படிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரத்துல 4 முதல் 6 வசனங்கள். 4 முதல் 6 வரை. நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அன்பர்களே தொடர்ந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நான் போகிற இடத்தை அறிஞ்சிருக்கிறீங்க, வழியையும் அறிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. அப்ப பாருங்க, அப்பதான் தோமா கேட்கிறாரு, ஆண்டவரே நீங்க போற இடமே எங்களுக்கு தெரியாதே, வழி எப்படி எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அங்க தோமா கேட்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் போகிற இடத்தை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, வழியையும் அறிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு 2 விஷயம் சொல்றாங்க. போகிற இடம், 2வது வழி. போகிற இடம் 1வது, 2வது வழி. அப்போ இத எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அன்பானவர்களே இப்போ பாருங்க, கர்த்தர் இயேசு கிட்ட இந்த அப்போஸ்தலர்கள் அறிமுகமாறாங்க. அவர்தான் மெசியான்னு நம்புறாங்க. அவரை பின்பற்றி போறாங்க. 3 வருஷம் கர்த்தர் இயேசு கூடவே இருக்கிறாங்க. கூடவே இருந்து பாருங்க, பிதாவினுடைய குணலட்சணம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லைங்களா? பாருங்க, ஏற்கனவே இந்த அப்போஸ்தலர்களுக்கு தேவன் மேல அதிகமான விசுவாசம் வச்சுட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் இயேசுக்குள்ள தொடர்புக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே தேவனை விசுவாசிக்கிறாங்க இல்லைங்களா? தேவனுடைய ராஜ்யம் கண்டிப்பா வரும்னு நம்புறாங்க. ஆனா பாருங்க, தேவனை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டா அவருடைய குணங்கள் என்ன அதெல்லாம் தெரியாது இந்த அப்போஸ்தலருக்கு. ஆனா கர்த்தர் இயேசு கூட 3 வருஷம் பழகுனதுக்கு அப்புறமா தான் தேவனுடைய குணம் என்ன என்ன அப்படிங்கிற விஷயத்த கர்த்தர் இயேசுவை பார்த்து அவங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே. இப்போ கர்த்தர் இயேசு என்ன சொல்றாங்கன்னா, நான் நான் வந்து என்னுடைய பிதாவின் வீட்டுக்கு நான் போறேன். அங்கே அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது. அதுல ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்காக நான் என்ன பண்றேன், ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க இல்லையா? இப்ப எங்க போறாங்கன்னா, கர்த்தர் இயேசு எங்க போறாங்கன்னா, என் பிதாவினுடைய வீட்டுக்கு போறேன் அப்படிங்கிறாங்க. அது எங்கன்னா பாத்தீங்கன்னா பரலோகம் இல்லைங்களா? அப்ப அதான் பாருங்க, கர்த்தர் இயேசு சொல்றாங்க, நான் போகிற இடத்தை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. அப்போ அந்த இடம் எதுன்னு பார்க்கும்போது தேவனுடைய பரலோகம் இல்லைங்களா? தேவனுடைய வாசஸ்தலம் பரலோகம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அப்ப நான் போகிற இடத்தை அறிஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லும்போது பாருங்க, இந்த 3 வருஷத்துல கர்த்தர் இயேசு பிதா கிட்ட தான் போறாரு அப்படிங்கிற விஷயத்த நல்லாவே தெரிஞ்சிருக்கிறாங்க. பிதா கிட்ட தான் போறாரு அப்படிங்கிற விஷயத்த அந்த போகிற இடத்த வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப கர்த்தர் இயேசு அடுத்து சொல்றாங்க பாருங்க, வழியையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அன்பானவர்களே, இப்போ கர்த்தர் இயேசு பிதா கிட்ட போறாங்க, பரமேறி போறாங்க. இப்ப அங்க போறதுக்கான வழியே நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றாங்க. இப்ப இந்த வழி எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, நமக்கு தெரியும் இல்லைங்களா? தேவனிடத்துல போகக்கூடிய வழி யாருன்னு நமக்கு தெரியும். பாருங்க, இந்த அப்போஸ்தலர்கள் 3 வருஷமா என்ன பண்ணிட்டாங்கன்னா, கர்த்தர் இயேசு கூடவே இருந்து அவருடைய போதனைகள், அப்புறம் அவருடைய அறிவுரைகள் மூலமாக, அவர் கூட இருந்த அனுபவங்களின் மூலமாக இந்த அப்போஸ்தலர் என்ன பண்ணிட்டாங்க, தேவனுடைய வழிக்குள்ள வந்துட்டாங்க ஆல்ரெடி. ஆனா பாருங்க, அவங்களால கண்டுபிடிக்க முடியல. நம்ம தேவனுடைய வழிக்குள்ள வந்துட்டோம் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல. ஆனா அவங்களுக்கே தெரியாம அந்த தேவனுடைய வழியில அவங்க பழகிட்டாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ 3 வருஷத்துல கர்த்தர் இயேசுனுடைய போதனைகள், அறிவுரைகள், அவரு கூட இருந்த அனுபவத்தின் மூலமாக அவங்களுக்கே தெரியாம அவங்க தேவனுடைய வழிக்குள்ள வந்துட்டாங்க. அதான் கர்த்தர் இயேசு சொல்றாங்க, நான் போகிற வழியை போகிற இடத்த நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, வழியையும் அறிஞ்சிருக்கிறீங்க. அந்த வழி யார்தான் அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு தான் அந்த வழி இல்லைங்களா? ஏன்னா கர்த்தர் இயேசு அந்த வழி கூடயே 3 வருஷம் இருந்திருக்கிறாங்க.
ஆனா கர்த்தர் இயேசுதான் அந்த வழிங்கிறது அவங்களுக்கு அந்த டைம்ல அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஆனா பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து வசனம் படிக்கலாம். 6வது வசனம். வசனம் 6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அன்பானவர்களே, கர்த்தர் இயேசு சொல்றாங்க, அந்த வழி சொல்றாங்க பாருங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். அப்போ பிதா கிட்ட போகணும் அப்படின்னா அந்த வழி இயேசு கிறிஸ்து தான். இவங்களுக்கு தெரியாமலே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வழிக்குள்ள வந்துட்டாங்க. கர்த்தர் இயேசு கூட 3 வருஷம் அவங்க கூட இருந்து ஒண்ணா இருந்ததுனால இதுதான் தேவனுடைய வழி, இயேசுதான் தேவனுடைய வழின்னு தெரியாமலே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வழிக்குள்ள அவங்க பழகிட்டாங்க அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இப்போ கர்த்தர் இயேசு எப்படி வழியாயிட்டாங்க? தேவனிடத்துல ஒருத்தர் போகணும் அப்படின்னா சொல்றாங்க, நான் தான் வழி அப்படிங்கிறாங்க. 2வது சொல்றாங்க, நான் தான் சத்தியம் அப்படிங்கிறாங்க. 3வது நான் தான் ஜீவன் அப்படிங்கிறாங்க. அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இந்த அப்போஸ்தலருடைய அனுபவத்தை எடுத்துக்கலாம். இந்த அப்போஸ்தலர்களுக்கு கர்த்தர் இயேசு எப்படி வழியாக இருக்கிறாங்க? தேவனிடத்துல போகக்கூடிய வழியாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அன்பானவர்களே, முதலாவது இந்த அப்போஸ்தலர்கள் யாரா இருக்கிறாங்கன்னா, இவங்க முதலாவது பாவிகள் இல்லைங்களா? ஆதாமினுடைய விழுந்து போன சந்ததியில ஆதாமின் பாவம் மற்றும் மரணத்தினால அந்த தீர்ப்புக்குள்ள இருக்கிறவங்க இல்லைங்களா? பாவிகளாக இருக்கிறாங்க. இப்போ எப்படி இவங்களுக்கு கர்த்தர் இயேசு வழியாக இருக்கிறான்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு இவங்களுக்காக என்ன பண்றாங்க? ஆதாமுக்காக ஈடுபலி கொடுத்து, அவருடைய ஈடுபலியினுடைய புண்ணியம் இந்த அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்படுது. அந்த ஈடுபலியுடைய புண்ணியம் இவங்களுக்கு சாட்டப்பட்டதுனால, இந்த அப்போஸ்தலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேவனால ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. இந்த விதத்துல தான் கர்த்தர் இயேசு வழியாக இருக்கிறாங்க. கர்த்தர் இயேசு எப்படி வழின்னு பார்க்கும்போது, பாருங்க, பாவியா இருக்கக்கூடிய ஒருவருக்காக கர்த்தர் இயேசு மரிச்சு, ஈடுபலி கொடுத்து, அந்த ஈடுபலியுடைய புண்ணியம் சாட்டப்பட்டதின் மூலமாக தேவன் அந்த பாவியை என்ன பண்றாங்கன்னா ஏற்றுக்கொள்றாங்க. இந்த விதத்துல கர்த்தர் இயேசு வழியாக அங்க இருக்கிறாங்க. 2வது பார்க்கும்போது கர்த்தர் இயேசு சத்தியமாக அங்க இருக்கிறாங்க. சத்தியம் அப்படின்னு சொல்லும்போது, அன்பானவர்களே, நமக்கு தெரியும் ஆண்டவர் இயேசு பேசின போதனைகள், அவருடைய உபதேசங்கள், அவருடைய அறிவுரைகள், இது எல்லாமே கர்த்தர் இயேசுடைய வார்த்தைகள், உபதேசங்கள், அறிவுரைகள் இதுவைகள் மூலமாகத்தான் இந்த சீஷர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேவனுடைய ஆவிக்கு இசைவாக வந்துட்டாங்க. தேவனுடைய ஆவிக்கு இசைவாக வந்துட்டாங்க. எப்படின்னா கர்த்தர் இயேசுவினுடைய வார்த்தைகளின் மூலமாகத்தான் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கிறோம். இந்த விதத்துல கர்த்தர் இயேசு எப்படி இருக்கிறாங்கன்னா, சத்தியமாக அங்க இருக்கிறாங்க. 3வது பார்க்கும்போது ஜீவன், நானே ஜீவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாங்க இல்லைங்களா? அப்ப பாருங்க, இந்த விஷயம் தெரியும். ஆதாமின் சந்ததி எல்லாமே மரிச்சு அந்த மரண தீர்ப்புல இருக்கிறாங்க. யாருமே ஜீவனுக்கான உரிமை உடையவங்கள யாருமே இல்லை இல்லைங்களா? தேவனுடைய பார்வையில் எல்லாருமே மரித்தவர்கள். அதான் நம்ம பைபிள்ல கூட படிக்கிறோம் இல்லையா? மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். அப்போ எல்லாருமே ஜீவன் இல்லாத நிலைமையில தான் தேவனுடைய பார்வையில இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்காக கர்த்தர் இயேசு என்ன பண்றாங்கன்னா, ஈடுபலி கொடுத்து, அதாவது தன்னுடைய ஜீவனை பலியாக கொடுத்து, இவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, மனுக்குலத்துக்கு ஜீவன் கொடுக்குறாங்க. அப்ப இந்த விதத்துல கர்த்தர் இயேசு எப்படி இருக்கிறாங்க? ஜீவனாக அங்க இருக்கிறாங்க. அப்ப அதான் சொல்றாங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ பாருங்க, ஒருத்தர் தேவனிடத்துல போகணும் அப்படின்னா அதுக்கு கர்த்தர் இயேசுதான் வழி. வேற எந்த வழியும் கிடையாது. வேற எந்த சத்தியமும் கிடையாது. வேற எந்த ஜீவன் மூலமாகவும் நம்ம ஜீவன் பெற முடியாது அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் வசனம் 12 சிஸ்டர். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். அன்பானவர்களே, அப்ப பாருங்க, கர்த்தர் இயேசு இந்த சுவிசேஷத்துல அவருடைய சரீரமாகிய சபைக்கு கர்த்தர் இயேசு அவர்தான் வழி, சத்தியம், ஜீவனா இருக்கிறாங்க. அதே போல ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில மனுக்குலத்திற்கும் கர்த்தர் இயேசுதான் எப்படிதான் இருக்கிறாங்கன்னா, அவர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறாங்க. அப்போ இந்த சுவிசேஷத்துல சபைக்காக இருக்கட்டும், ராஜ்யத்துல மனுக்குலத்துக்காக இருக்கட்டும், கர்த்தர் இயேசுதான் ஒரே வழியாக இருக்கிறாங்க, சத்தியமாக இருக்கிறாங்க, ஜீவனாகவும் அங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கிறோம்.
அது மாத்திரம் இல்ல, இந்த சுவிசேஷ யுகத்துல பாருங்க, அன்னைக்கு அப்போஸ்தலர்ட்ட சொல்றாங்க, நான் என்னுடைய பிதாவின் வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது. அதுல ஒரு வாசஸ்தலத்தை என்ன பண்றேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ரெடி பண்ணி மறுபடியும் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த சுவிசேஷ யுக சபைக்காக கர்த்தர் இயேசு ரெடி பண்ண அந்த ஸ்தலம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் அதுதான் பரலோகம் இல்லைங்களா? அப்போ பரலோகத்துல ஒரு இடத்தை தான் கர்த்தர் இயேசு சீஷர்களுக்காக அங்க ரெடி பண்றாங்க. அதே மாதிரி பாருங்க, அடுத்து வரக்கூடிய யுகத்துல, மேசியாவின் யுகத்துல, 1000 வருட அரசாட்சியில மனுக்குலத்துக்கு கர்த்தர் இயேசு இப்படிதான் இருக்கிறாங்கன்னா, வழியாகவும் சத்தியமாகவும் ஜீவனாகவும் இருப்பாங்க இல்லைங்களா? அப்போ பாருங்க, பிதாவின் வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது. அதுல ஒரு வாசஸ்தலம் தான் பரலோகம் இல்லைங்களா? இன்னொரு வாசஸ்தலம் என்னன்னு பார்க்கும்போது பூமி. அப்போ பாருங்க, மனுக்குலம் கூட என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு வாசஸ்தலம் கர்த்தர் இயேசு வச்சிருக்கிறாங்க. அதுதான் இந்த பூமி. இந்த பூமி வந்து ஏதெனை போல ஒரு பரதீசாக மாறப்போகுது. அன்பான சகோதர சகோதரிகளே, இதுல வந்து மனுக்குலம் எல்லாருமே இங்க வந்து வாசம் செய்வாங்க. யாரெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ, சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறாங்களோ, அவங்க வந்து இந்த பூலோகம் அப்படிங்கிற அந்த வாசஸ்தலத்துல அங்க இருப்பாங்க அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து அடுத்த பகுதிக்குள்ள போயிடலாம். யோவான் 14ஆம் அதிகாரத்துல 7 முதல் 11 வசனங்கள் படிச்சிடலாம். 7 முதல் 11 வரை. வசனம் 7 முதல் 11 வரை. என்னை அறிந்தீர்கள் ஆனால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். அன்பானவர்களே, இங்க தொடர்ந்து பார்க்கும்போது கர்த்தர் இயேசு அநேக விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. என்னன்னு பார்க்கும்போது, என்னை அறிஞ்சீங்கன்னா பிதாவை அறிஞ்சிருப்பீங்க. இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் பிலிப்பு கேட்கிறாரு, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காட்டுங்க, அது போதும் அப்படின்னு சொல்லும்போது, பிலிப்பு என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படிங்கிற காரியத்தை அவங்க சொல்றாங்க. அப்போ அன்பானவர்களே, இந்த 3 வருஷம் ஊழியத்துல இந்த அப்போஸ்தலர்கள் பாருங்க, பிலிப்பு என்ன சொல்றாருன்னா, பிதாவை எங்களுக்கு காமிங்க, அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இல்லையா? அப்ப ஆண்டவர் சொன்னாங்க, என்னை பார்த்தவங்க, என்னை கண்டவங்க பிதாவையே கண்ட மாதிரி அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த அப்போஸ்தலர்கள் 3 வருஷத்துல கர்த்தர் இயேசு தான் மெஸ்ஸியா நம்பிட்டாங்க. கர்த்தர் இயேசு மேல அதிகமான ஒரு மரியாதை மதிப்பு எல்லாமே வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களால அதை கிரகிக்க முடியல அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு, அதாவது மாம்சத்துல வெளிப்பட்ட தேவனுடைய சாயல் தான் கர்த்தர் இயேசு அப்படிங்கிறத அவங்களால ஜீரணிக்கவே முடியல. அன்பான சகோதர சகோதரி, அதை அவங்களால புரிஞ்சுக்க முடியல. இப்போ தேவன் வந்து கண்டிப்பா மாம்சத்துல வர முடியாது இல்லைங்களா? தேவன் வந்து ஆவியா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த அந்த அப்போஸ்தலர்கள் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கிறாங்க. கர்த்தர் இயேசு மூலமாவே தெரிஞ்சிருக்கிறாங்க, பிதா வந்து ஆவியா இருக்கிறாங்க. அப்புறம் நியாயப்பிரமாணத்தின் மூலமா கூட தெரிஞ்சிருக்கிறாங்க, பிதாவை வந்து பார்க்க முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்போ பாருங்க, கர்த்தர் கர்த்தர் இயேசுவை வந்து அதிகமா இந்த அப்போஸ்தலர்கள் அவரை மதிக்கிறாங்க, மரியாதை வச்சிருக்கிறாங்க. அவர்தான் மேசியா நம்பிட்டாலும், இவர்தான் மாம்சத்துல வெளிப்பட்ட தேவனுடைய சாயலாக கர்த்தர் இயேசு இருக்கிறாங்க. ஒருவேளை தே அதாவது மாம்சத்துல வெளிப்பட்ட தேவனுடைய சாயலாக கர்த்தர் இயேசு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களால கிரகிக்க முடியல. அன்பான சகோதர சகோதரி, அதாவது தேவனுடைய ஒரு பூரண சாயலை மாம்சத்துல பார்த்தா இப்படிதான் இருப்பாரு அப்படிங்கிறத கர்த்தர் இயேசு வெளிப்படுத்தி காட்டுறாங்க. தேவனுடைய ஒரு பூரண சாயல் ஒருவேளை மாம்சத்துல வெளிப்பட்டுச்சுன்னா கர்த்தர் இயேசு போலதான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் இயேசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தேவனுடைய குணலட்சணங்களை அவங்க வெளிப்படுத்தி காமிச்சிருக்கிறாங்க. ஆனா இவங்களால அதை என்ன பண்ணாங்கன்னா, அதை வந்து புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதான் கர்த்தர் இயேசு சொல்றாங்க, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தர் இயேசு என்ன சொல்லல அப்படின்னா, நான் தான் பிதா அப்படின்னு சொல்லி கர்த்தர் இயேசு அந்த இடத்துல சொல்லல. என்ன சொல்றாங்கன்னா, பிதா வந்து என்னை விட பெரியவரு. கண்டிப்பா நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரியைகள் எல்லாமே தேவனுடைய வல்லமையின் மூலமாக தான் நான் செய்யறேன் அப்படிங்கிற விஷயத்த கூட அவங்க சொல்றாரு. எந்த விதத்திலும் அவர் தன்னை பிதா அப்படிங்கிற அர்த்தத்துல அவங்க சொல்லல. வசனம் படிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோவான் 1:18. யோவான் 1வது அதிகாரம் வசனம் 18.
தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். அப்போ இந்த அப்போஸ்தலர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, கண்டிப்பா பிதாதான், குமாரன் அது தேவனுடைய குமாரன் தான் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறதுல அவங்க உறுதியா இருந்தாங்க. அதே நேரத்துல தேவனை யாரும் பார்க்க முடியாது அப்படிங்கிறதும் அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. கர்த்தர் இயேசு மூலமாகவும் தெரிஞ்சிருக்கிறாங்க, நியாயப்பிரமாணத்தின் மூலமாகவும் தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனா என்ன அவங்களால புரிஞ்சுக்க முடியும்னா, தேவனுடைய ஒரு பூரண சாயல் மாம்சத்துல வெளிப்பட்டா இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கறத அவங்களால கிரகிக்க முடியாம இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பாக்குறோம். அப்போ கர்த்தர் இயேசு சொல்லும்போது என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையில ஒரு ஒற்றுமை இருக்குது. தேவனுடைய சித்தத்துக்குள்ள என்னுடைய சித்தம் முழுமையா நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். தேவன் என்ன விரும்புறாங்களோ அதை தான் நான் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு மீனிங்ல தான் அங்க கர்த்தர் இயேசு சொல்றதாக நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இறுதியாக ஒரு வசனம் படிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரத்துல 12ஆவது வசனம் படிக்கலாம். யோவான் 14வது அதிகாரம் வசனம் 12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அன்பானவர்களே, இந்த வார்த்தைகள் தான் கர்த்தர் இயேசு சீஷர்கள்கிட்ட பேசும்போது உண்மையிலே இந்த அப்போஸ்தலருடைய இருதயத்துல பாருங்க ரொம்ப கலங்கி போயிருக்கிறாங்க. இந்த கலங்கி போயிருந்த நேரத்துல உண்மையிலேயே அந்த சீஷர்களுக்கு எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஒரு இருதயத்துக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வரக்கூடியதாக ஆண்டவருடைய வார்த்தைகள் அங்க காணப்பட்டுச்சு. அப்போ இறுதியாக சொல்றாங்க, நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றதா நம்ம பாக்குறோம் அன்பானவர்களே. அப்போ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப நான் பிதா கிட்ட போறது கண்டிப்பா அது உங்களுக்கு நன்மையாக தான் இருக்கும். நான் இப்ப போறதுனால நீங்களும் என்ன பண்ணுவீங்கன்னா, நான் என்னென்ன கிரியைகள்லாம் இந்த 3 வருஷத்துல பண்ணேனோ அதை விட பெரிய கிரியைகளை நீங்க செய்ய முடியும். அப்படி நான் செஞ்சதை விட பெரிய கிரியைகளை நீங்க செய்யணுமா, அதுக்கு கண்டிப்பா நான் இப்ப என்ன ஆகும், பிதாவினுடைய வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த, அவர் போக வேண்டியதுடைய அவசியத்தை அந்த சீஷர்கள் கிட்ட அங்க விவரிச்சு சொல்றாங்க. அப்போ கர்த்தர் இயேசு சொல்றாங்க, கர்த்தர் இயேசு தான் 3 வருஷத்துல என்னென்ன கிரியைகளும் செஞ்சாங்களோ அதை விட பெரிய கிரியைகளை நீங்க செய்ய போறீங்க. அப்படி செய்யணும்னா நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும் அப்படிங்கிறத அந்த அப்போஸ்தலர்களுக்கு புரிய வைக்கிறாங்க. அப்போ கர்த்தர் இயேசு பாருங்க, கர்த்தர் இயேசு செஞ்ச கிரியைகள்ல ஒரு முக்கியமான ஒரு கிரியை என்னன்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டாங்கன்னா, சில மரித்து போன நபர்களை உயிரோட எழுப்பிட்டாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, லாசருவை மரணத்துல இருந்து எழுப்புறாங்க. அப்புறம் எவீருவினுடைய மகளை வந்து எழுப்புறாங்க. இந்த மாதிரி சில பேர் என்ன பண்றாங்கன்னா, மரணத்துல இருந்து கர்த்தர் இயேசு உயிரோட எழுப்புறாங்க இல்லைங்களா? சரி, இப்ப கர்த்தர் இயேசு உயிரோட எழுப்பி அதை அப்படியே விட்டுட்டாங்க இல்லைங்களா? அப்படியே விட்டுட்டாங்க. இது கர்த்தர் இயேசு செஞ்ச ஒரு முக்கியமான கிரியை. ஆனா இதை விட ஒரு பெரிய கிரியையை நீங்க செய்ய போறீங்க அப்படின்னு சீஷர்களை பார்த்து சொல்றாங்க. அப்போ சீஷர்கள் எப்படி இதை விட ஒரு பெரிய கிரியை செய்ய முடியும் அப்படின்னா, கண்டிப்பா அது ராஜ்யத்துல நடக்கும். கண்ணுக்கு தெரியாத ராஜ்யத்துல நடக்கும். கர்த்தர் இயேசு எப்படி மரித்த ஒரு மனுஷனை உயிரோட எழுப்பினாங்களோ அதே போல இந்த சீஷர்களுக்கு என்ன பண்ண போறாங்கன்னா, அவருடைய பின்னடியார்கள் கண்ணுக்கு தெரியாத ராஜ்யத்துல மரண தீர்ப்புல இருக்கக்கூடிய ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல, இப்ப எல்லாருமே உண்மையிலே மரிச்சு போயிருக்கிற எல்லா மனுக்குலத்தையுமே இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா உயிரோட எழுப்ப போறாங்க, உயிர்த்தெழுதல கொண்டு வர போறாங்க. அப்படி உயிர்த்தெழுதல கொண்டு வந்து யாரெல்லாம் விரும்புறாங்களோ, சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களை ஒரு பரிபூர்ண ஜீவனுக்கு நேராக படிப்படியா அவங்களை உயர்த்துறாங்க. இந்த விஷயத்த அவருடைய பின்னடியார்கள் செய்ய போறாங்க ராஜ்யத்துல. ஆனா பாருங்க, கர்த்தர் இயேசு 3 வருஷத்துல என்ன பண்ணாங்க, மருத்துவர்களை அப்படியே உயிரோட எழுப்பிட்டு விட்டுட்டாங்க. அவங்களை பூரணத்துக்கு கொண்டு போறதுக்கான முயற்சி பண்ணல அன்பான சகோதர சொல்றேன். ஆனா அவருடைய பின்னடியார்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த கண்ணுக்கு தெரியாத ராஜ்யத்துல மரணத்துல இருந்து மனுக்குலத்தை உயிர்த்தெழுப்பி சத்தியத்தை கொடுத்து படிப்படியா அவங்க பூரணத்துக்கு நேரா கொண்டு போறாங்க. இந்த விதத்துலதான் கர்த்தர் இயேசு செஞ்ச கிரியையை காட்டிலும் பெரிய கிரியைகளை நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாங்க இல்லைங்களா? அப்போ அன்பானவர்களே பாருங்க, அதுல வேற விஷயங்கள் டீட்டெயில் இல்லை. கர்த்தர் இயேசு வேற டீட்டெயில் சொல்லல. நான் என்னென்ன கிரியைகள்லாம் செஞ்சேன், இதை விட நீங்க எப்படிலாம் பெரிய பெரிய கிரியைகள் செய்வீங்க அப்படின்னு சொல்லி எங்கேயுமே விளக்கி சொல்லல இந்த இடத்துல. ஏன்னா சொன்னாலும் அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அந்த அப்போஸ்தலர்களுக்கு புரியாது. இந்த ஏற்கனவே அவங்க குழம்பி போய் இருக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய இருதயத்துக்கு ஒரு சமாதானம் தேவை, ஒரு ஆறுதல் தேவை. அதை மட்டும் அந்த ஆறுதலை செய்யக்கூடிய வேலையை மட்டும் தான் கர்த்தர் இயேசு செய்யறாங்க தவிர அநேக விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சிக்கல. ஏன்னா பெந்தேகோஸ்து நாளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களே
புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறதுனால அந்த பெரிய கிரியைகள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்த அங்க சொல்லல அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, அப்ப பாருங்க, அன்னைக்கு அப்போஸ்தலர்கிட்ட இந்த விஷயங்களை சொல்லல. நீங்க என்னென்ன பெரிய கிரியைகள் பண்ணுவீங்கன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு நம்ம பெந்தேகோஸ்து நாளுக்கு பின்னாடி நம்ம சீஷர்கள் கூட புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு நாம கூட பாருங்க, பெந்தேகோஸ்து நாளுக்கு பின்னாடி இன்னும் குறிப்பா சொல்லப்போனா ஆண்டவருடைய 2ஆம் பிரசன்னத்தின் நாட்கள்ல நாம இருக்கிறதுனால, மணவாளன் அறை கட்டிக்கொண்டு நமக்கு பந்தி பரிமாறிட்டு இருக்கிறதுனால, தேவனுடைய தெய்வீகத்திலிருந்தே அநேக வெளிச்சத்திலும் வெளிச்சம் பிரகாசிக்கக்கூடிய காலப்பகுதியில் நம்ம இருக்கிறதுனால இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ பாருங்க, கர்த்தர் இயேசு செஞ்ச கிரியைகளை காட்டிலும் நம்ம எப்படி பெரிய கிரியைகளை செய்றோம் அப்படிங்கிற விஷயத்த மாத்திரம் நம்ம பார்த்து இந்த பாடத்தை நம்ம நிறைவு செய்யலாம். அன்பானவர்களே, இப்ப பாருங்க, கர்த்தர் இயேசு 3 வருஷத்துல சில அற்புதங்கள்லாம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, குருடர்களுடைய கண்களை எல்லாமே கர்த்தர் இயேசு திறந்தாங்க. கண் பார்வை இல்லாதவருடைய கண்களை கர்த்தர் இயேசு செஞ்சாங்க. இது ஒரு முக்கியமான கர்த்தர் இயேசு செஞ்ச கிரியை. இப்போ அவருடைய சீஷர்களாகிய நாம இல்லைங்களா, நாம அந்த லிஸ்ட்ல தான் இருக்கிறோம். இப்ப நாம என்ன பண்றோம்னா, கர்த்தர் இயேசு செஞ்ச கிரியைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க இல்லைங்களா. இப்ப நம்ம அந்த மாதிரி பெரிய கிரியைகளை செய்யறோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நம்ம செய்யறோம் இல்லைங்களா. கர்த்தர் இயேசு நேரடியான அல்லது சொல்லர்த்தமான அஹ், குருடர்களை வந்து சுகப்படுத்தாங்க, கண் பார்வை கொடுத்தாங்க. இப்போ நாம என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது, அன்பானவர்களே, இன்னைக்கு சாத்தானால மனக்கண் குருடாக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு சத்தியத்தை கொண்டு போய் சேர்த்து அவங்களுடைய மனக்கண்களை என்ன பண்றோம், குருடாக்கப்பட்டிருக்கிற மனக்கண்களை நம்ம திறக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை இன்னைக்கு நம்ம பெற்றிருக்கிறோம் ஆண்டவர் மூலமா. அன்பான சகோதர சகோதரி, ரெண்டாவது விஷயம் பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு சரீர பிரகாரமான வியாதியை வந்து சுகப்படுத்தினாங்க. சரீர பிரகாரமா திமிர்வாதம், இந்த மாதிரி சரீர பிரகாரம் வியாதி வந்து அவங்க சுகப்படுத்துற கிரியைகளை செஞ்சாங்க. இப்போ நம்ம அதை விட பெரிய கிரியைகளை எப்படி செய்யறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆவிக்குரிய வியாதிகள் பட்டவர்களை நம்ம சுகப்படுத்தக்கூடிய வேலைகளை நம்ம செய்யறோம். இப்படிப்பட்ட சாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். மூணாவது பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு சரீரத்துல இருக்கிற குஷ்டரோகத்தை சுகப்படுத்தினாங்க. இப்போ இந்த சரீரத்துல இருக்கிற அந்த குஷ்டரோகம் அடையாளப்படுத்துது. அது வந்து கர்த்தர் இயேசு செஞ்ச கிரியை. இப்போ நம்ம அதை விட பெரிய கிரியை எப்படி செய்யறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆவிக்குரிய குஷ்டரோகம் பட்ட மனிதர்களை சுகப்படுத்துறோம். ஆவிக்குரிய குஷ்டரோகம் பாவத்தை பாவத்துல இருந்து ஜனங்களை என்ன பண்றோம்னா சுகப்படுத்தக்கூடிய சலாக்கியத்தை இன்னைக்கு நம்ம பெற்றிருக்கிறோம். இறுதியாக கர்த்தர் இயேசு அநேகம் சில மரித்தவர்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க உயிரோடு எழுப்பிட்டாங்க. அன்பான சகோதர சகோதரி, இது ஒரு முக்கியமான கிரியை. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, ராஜ்யத்துல அந்த கண்ணுக்கு தெரியுற ராஜ்யத்துல மனுக்களும் எல்லாத்தையுமே உயிரோடு எழுப்பி அவங்க சத்தியத்தை கொடுத்து பூரணத்துக்கு நேரம் அவங்க கொண்டு போக போறோம். ஆனா இப்பவே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு எப்படி மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு சுவிசேஷத்தினுடைய நற்செய்தியை நம்ம அறிவிச்சு அந்த மரண தீர்ப்புல இருக்கிறவங்கள நம்ம என்ன பண்றோம்னா ஜீவனுக்குள்ள கொண்டு வர வேலைகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப ராஜ்யத்தினுடைய நற்செய்தியை அறிவிக்கிறதின் மூலமாக, இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதின் மூலமாக, அல்லது இந்த அறுவடை வேலையின் மூலமாக ஆதாமினுடைய மரண தீர்ப்புல இருக்கிறவங்களை நம்ம ஜீவனுக்குள்ள கொண்டு வரக்கூடிய வேலைகளை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்க, இந்த விஷயத்துல இவ்வளவு டீட்டெயிலா அன்னைக்கு ஆண்டவர் வந்து அப்போஸ்தலர்கிட்ட சொல்லலை. ஏன்னா அதுக்கான ஏற்ற சமயம் அது இல்லை. ஆனா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம ஏற்ற ஒரு காலத்துல நம்ம விதேச நாளுக்கு பின்னாடி இருக்கிறதுனால, அதுவும் இந்த யுகத்தின் முடிவு பகுதியில நம்ம ராஜ்யத்தின் நாட்கள் இருக்கிறதுனால இவ்வளவு வெளிச்சத்தை 7ஆம் தூதன் மூலமா நம்ம புரிஞ்சிருக்கிறோம். அன்பானவர்களே, இறுதியாக இந்த பாடத்துக்கு நிறைவாக நமக்கான பாடம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்து நம்ம நிறைவு செய்யலாம். அப்போ அன்பானவர்களே, நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சோம்னா, பாருங்க, கர்த்தர் இயேசு செஞ்சதை காட்டிலும் ஒரு பெரிய கிரியைகளை நம்ம செய்யக்கூடிய ஸ்லாக்கியத்தை இன்னைக்கு நம்ம பெற்றிருக்கிறோம். அன்பானவர்களே, அப்ப இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா. இந்த இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம புரிஞ்சுட்டு தேவன் நமக்கு எவ்வளவு பெரிய வேலை கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா பாருங்க, இன்னைக்கு நமக்கு தெரியும் இல்லைங்களா, இந்த சுவிசேஷத்துல முடிவுல இந்த 7ஆம் காலகட்ட சபை நாட்கள்ல தேவனுடைய நோக்கம் என்ன, அவருடைய திட்டம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியப்படுத்திருக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் தெரியப்படுத்திருக்கிறாங்கன்னா, பாருங்க, தேவன் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வேலையை வந்து யார் மூலமா தான் செய்ய சித்தமா இருக்கிறாங்கன்னா, பாருங்க, நம்ம மூலமா செய்யறதுக்கு சித்தமா இருக்கிறாங்க இல்லைங்களா. அப்ப அவர் வந்து தேவனுடைய நோக்கம் என்ன இந்த காலத்துல அப்படிங்கறத நம்ம தெளிவுபடுத்திருக்கிறாங்கன்னா, அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய திட்டத்துக்குள்ள நம்மளை கொண்டு போகணும் இல்லைங்களா. அப்ப அதை எப்படி கொண்டு போவோம் அப்படின்னா, தேவனுடைய வேலையில நம்மளை ஊக்கத்தோட வைராக்கியத்தோட நம்மளை ஈடுபடுத்தி கொள்வதன் மூலமாகத்தான் கண்டிப்பா அந்த நோக்கத்துக்காக தான் தேவனுடைய திட்டத்தை நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாங்க. அன்பானவர்களே, அப்ப இப்படிப்பட்ட பெரிய கிரியைகளை செய்யக்கூடிய சாக்கியத்தை நீங்க நம்ம பெற்றிருக்கிறோம்.
இந்த பெரிய ஆசீர்வாதங்களை புரிஞ்சுட்டு தேவனுடைய வேலையில நம்ம ஊக்கத்தோட வைராக்கியத்தோட நம்மளை ஈடுபடுத்தி கொள்ளணும். அப்படி ஈடுபடுத்தி கொள்றவங்களாம் உண்மையிலே பாக்கியவன்களாக இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது என்னன்னு பார்க்கும்போது, நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகளை நம்ம என்ன பண்ணலாம், தேவனுடைய வேலையில நம்ம செலவு பண்ணணும். அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்க, நமக்கு ஒரு எச்சரிக்கை கூட கொடுக்கப்பட்டிருக்குது. வசனம் படிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல வசனம் 24 மற்றும் 25. மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 24 மற்றும் 25. மத்தேயு 25வது அதிகாரம் வசனம் 24 மற்றும் 25. ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அன்பானவர்களே, பாருங்க, இங்க நமக்கு எச்சரிக்கை கூட கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, இந்த யுகத்துல விசேஷமா இந்த நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலப்பகுதியில தேவனுடைய நோக்கம் என்ன, அவருடைய வேலை என்ன அப்படின்னு நமக்கு தெரியப்படுத்திட்டாங்க. இப்போ தேவனுடைய வேலையில ஊக்கத்தோட வைராக்கியத்தோட நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய தாளந்துகளை நம்ம செலவு பண்ணி அந்த வேலையை செய்யணும் இல்லைங்களா? இப்படிப்பட்ட பெரிய கிரியைகளை நம்ம செய்யணும். பாருங்க, ஆவிக்குரிய மனக்கண்களை நம்ம திறக்கணும், ஆவிக்குரிய வியாதிப்பட்டவர்களை சுகப்படுத்தணும் இல்லைங்களா? ஆவிக்குரிய குஷ்டரோகமாகிய பாவத்திலிருந்து ஒருத்தரை சுகப்படுத்தணும். அப்புறம் மரண தீர்ப்புல இருக்கிறவரை சத்தியத்தை கொடுத்து அவங்கள ஜீவனுக்குள்ள நம்ம கொண்டு வரணும். இப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதங்கள், பெரிய ஊழியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால நம்முடைய தாளந்துகளை முழுமையாக அதுல ஊக்கத்தோட வைராக்கியத்தோட நம்ம நம்ம வந்து ஈடுபடணும். ஆனா பாருங்க, நமக்கு ஒரு எச்சரிக்கை கூட கொடுக்குறாங்க. அதான் வசனத்துல படிச்சோம். அந்த தாளந்தை வாங்கினவர் வந்து என்ன பண்றாருன்னா, அதை நிலத்துல புதைச்சு வைக்கிறாரு இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு ஒருவேளை நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகளை ஒருவேளை தேவனுக்கு அடுத்த காரியங்களை நம்ம செலவு பண்ணாம ஒருவேளை நிலத்துல புதைச்சு வைக்கிறோம் அப்படின்னா, அன்பானவர்களே, நமக்கு ஒரு எச்சரிக்கை கூட கொடுக்கப்பட்டிருக்குது இல்லைங்களா? அப்போ நிலத்துல புதைச்சு வைக்கிறதுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பாருங்க, அதான் ஒருவேளை வேலையை நம்ம காரணம் சொல்றது, அல்லனா நம்முடைய ஃபேமிலி சூழலை வந்து காரணம் சொல்றது, அல்லது பூமிக்குரிய சந்தோஷங்களுடைய காரணமா சொல்லிட்டு, இந்த சமுதாயத்தினுடைய சூழ்நிலைகளை நம்ம காரணமா சொல்லிட்டு நம்முடைய தாளந்துகளை தேவனுக்கு அடுத்த காரியங்களை செலவு பண்ணாம இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள தவறி போயிடுவோம். கர்த்தர் இயேசு செய்வீங்கன்னு சொன்ன அந்த பெரிய கிரியைகளை செய்ய அந்த வாய்ப்பை வந்து நம்ம இழந்து போயிடுவோம், அன்பானவர்களே. அப்ப நம்முடைய தாளந்துகளை ஒரு வேலையின் காரணமாகவோ, அல்லது குடும்ப சூழலின் காரணமாகவோ, அல்லது பூமிக்குரிய சந்தோஷங்களை காரணமா காட்டி நம்ம நிலத்துல புதைச்சு வச்சிடக்கூடாது. தாளந்துகளை தேவனுக்கு அடுத்த காரியங்களை செலவு பண்ணாம போயிடக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கை நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. மறுபடியும் வாசிக்கலாம். அதிலேயே மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 23வது வசனம் படிக்கலாம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். அன்பானவர்களே, ஒருவேளை நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகளை தேவன் நம்மளை இந்த பூமியில எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறாங்க, எப்பேற்பட்ட கிரியைகளை செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க, அதை புரிஞ்சுட்டு நம்முடைய தாளந்துகளை முழுமையை நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பா நம்முடைய ஆண்டவர் சொல்லுவாங்க, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனை உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்கக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். அன்பான சகோதர சகோதரர்களே, இறுதியாக இந்த பாடத்துக்கு இறுதியாக நம்ம கடைசி 2 வசனங்களை வாசித்து முடிச்சிடலாம். யோவான் 14ஆம் அதிகாரத்துல 13 மற்றும் 14 வசனம். யோவான் 14வது அதிகாரம் வசனம் 13 மற்றும் 14. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அன்பர்களே, இறுதியாக நம்முடைய ஆண்டவர்கள் அந்த சீஷர்கள்கிட்ட ஆறுதலா சொல்றாங்க, என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன், குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, தேவன் வந்து சகலத்தையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்ப குமாரனுடைய கருத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் இயேசுடைய நாமத்தினால கண்டிப்பா நம்ம எதை கேட்டாலும் கண்டிப்பா தேவன் கொடுப்பதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறாங்க. தேவன் வந்து குமாரனை கனப்படுத்தி அவர் கீழே சகலத்தையுமே சகல அதிகாரத்துக்கு கீழே அவர் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தான் கர்த்தர் இயேசு அங்க சொல்றதாக நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப இதுதான் அந்த சீஷர்கள் மேல் வீட்டர்கள் அவங்களுடைய பாதங்களை கழுவுனதுக்கு அப்புறமா
யூதாஸ் வந்து தன்னை காட்டி கொடுக்க போறாரு. பேதுரு, நீங்க என்னோட மறுதளிக்க போறீங்க, என் நிமித்தம் நீங்க எல்லாரும் இடரல் அடைவீங்க, மனுஷகுமாரன் பாவிகளுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கப்படுவாரு. இந்த விஷயங்கள்லாம் சொல்லும் போது அந்த சீஷர் உண்மையிலேயே குழம்பி போய் இருந்தாங்க. கர்த்தர் இயேசுதான் மெசியாவா அப்படிங்கிற ஒரு கேள்வி, சந்தேகங்கள்லாம் அவங்களுக்குள்ள வந்துச்சு. இந்த மாதிரி நேரத்துலதான் அவங்களை ஆறுதல் படுத்தும்படியாக, அவங்க கலங்கி போயிருக்கிற அவங்கள திடப்படுத்தும்படியாக கர்த்தர் இயேசு பேசின விஷயங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து தேவன் தாமே அவருடைய சத்தியத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதித்து வருகின்றவராக. ஆமென்.